வணக்கம் பசங்களா. 5 எல்டர்ஸ் ஈமோக்காவோட குளோன்ஸா அப்படி இல்லைன்னா தனித்தனி ஆட்களா? எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 1, 2, 2 படிச்சதுக்கு அப்புறமா இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் தோணிருக்கனே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோவில் இதை பற்றி குட்டி குட்டியாக பேசணும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ரொம்ப டீட்டெயிலாக போகல, ஏன்னா இது பெரிய டாபிக்னு சொல்லிட்டு. பட் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் வந்து நான் சொல்லி தான் வந்தேன். அண்ட் அந்த டைம்லேயே நான் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பற்றி தனியாக ஒரு பெருசாக ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 5 எல்டர்ஸ் தனித்தனி ஆட்களா அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஈமோக்காவோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெகாபங்க் சேட்டலைட் வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க வந்து ஈமோக்காவோட சேட்டலைட்ஸா அப்படி இல்லைன்னா க்ளோன்ஸா இல்லைன்னா ப்ரொஜெக்ஷன்ஸா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இந்த 2 வீடியோ யாராவது பார்க்கலாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த 2 வீடியோலையுமே ஈமோக்கா பற்றி அப்புறமா அந்த 5 எல்டர்ஸை பற்றி சின்ன சின்ன விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயமும் தெரியும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை வந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 எல்டர்ஸ், அதாவது கொரோசைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க ஒன் பீஸ் வேர்ல்டில் பெரிய அத்தாரிட்டி இருக்கிறவங்க. அவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சோஃபா இருக்குது அந்த மேரி ஜோஸில், அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்று இருப்பார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அவங்களோட ரொட்டீனே இருக்கும். 1000 சாப்டரோ இல்லை 1000 எபிசோடோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ எக்கெட்டில் அவங்க மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்த சீன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி 5 எல்டர்ஸையும் அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற அந்த டெவில் ஃபுட் பவரோ இல்லைனா மான்ஸ்டர் பவரோ அதை பற்றி வந்து பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, செயின்ட் டாப்மன் வார்க்கரிங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த டெவில் ஃபுட் ஃபார்மோ இல்லைனா வந்து மான்ஸ்டர் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தி ஹோக்கின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவருக்கு நம்ம வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணின்னு சொல்லிட்டு வச்சோம், இல்லை பெரிய சைஸ் காட்டு பண்ணின்னு சொல்லிட்டு வச்சோம், சரியா? ஸோ அடுத்து வந்து யாருக்கு பார்க்க போகிறோம்னா, செயின்ட் எத்தன்பரன் வி நுஸ்ஜுரோ, அதாவது வீனஸ் நுஸ்ஜுரோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரோட மான்ஸ்டர் ஃபார்ம் பேர் என்னதுன்னா பக்கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவருக்கு நம்ம வச்ச பேர் காந்தி தாத்தா தான். ஸோ அதுக்கு அடுத்து செயின்ட் மார்க்கஸ் மார்ஸ். இவரோட மான்ஸ்டர் ஃபார்ம் பேர் வந்து இட்சுமேடு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நம்ம பேர் வைக்கலாங்க, ஏன்னா இவர் வந்து பார்க்கறதுக்கு சீனாக இருந்தார். அவரோட டெவில் ஃபுட் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பேரும் சொல்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயின்ட் ஷெப்பர்ட் ஜூபிட்டரு. இவரோட மான்ஸ்டர் ஃபார்ம் பேர் வந்து சான்வாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு நம்ம வச்ச பேர் எனக்கு தெரிஞ்சு மண்புழுன்னு சொல்லிட்டு வச்சோம், அதாவது பெரிய சைஸ் மண்புழுன்னு சொல்லிட்டு வச்சோன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக இருக்கிற 5 எல்டர்ஸ் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச செயின்ட் ஜே கார்ஷியா சாட்டன். இவரோட மான்ஸ்டர் ஃபார்ம் பேர் வந்து கியூகி. அண்ட் அவரோட பேரை விட நம்ம வச்ச பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவருக்கு வச்ச பேர் என்னதுன்னா 8 கால் பூச்சி தாங்க. சரி, நம்ம காமெடி பண்ணது போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன பதில் 5 பேர், இவங்க தான் இந்த ஒன் பீஸ் உலகத்தில் இருக்கிற 5 எல்டர்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போடுவோம். எக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு போன எல்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம 8 கால் பூச்சியான சாட்டன் தாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு போனார். போயிட்டு நம்ம வெகாபங்க கோட்டத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக போனார். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே பெரிய ஆப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆகல. ஸ்டார்டிங் இவர் போனோடனே அவர் வந்து நல்லா மாசாக தான் காட்டியிருந்தாங்க. அந்த ரீஜெனரேட் ஆகிறதோ அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு சாஞ்சி ஃப்ராங்கிலாம் வந்து மூவ் பண்ண முடியாமல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவங்களால அவர் பக்கத்தில் கூட போக முடியல. அந்த சீன்லாம் பார்க்கறதே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. என்னடா இந்த என்னமோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த சாப்டரோ இல்லை அதுக்கு அடுத்த சாப்டரோ அது மாதிரி கொஞ்சம் சாப்டர்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆகிட்டாங்க. அது எந்த அளவுக்கு டம்மின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு படத்தில் விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க போவார் பார்த்தீங்களா, தமன்னா அவங்க அப்பா கூட்டின்னு போயிடுவாரு. அப்புறம் ஹெல்ப் கேட்கறத விவேக் கிட்ட போவாரு. அப்புறம் விவேக் வந்து ஒரு டுபாகோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே, டேய் வந்து ஒரு டம்மி படுதுறான்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அதே மாதிரி ஃபீல் தாங்க எனக்கு வந்து ஆச்சு இந்த சாட்டன் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா. ஸ்டார்டிங்கில் மாசா காட்டினானுங்க, அதுக்கு அடுத்து ஃபுல்லாக அடி மட்டும் தான் வாங்கியிருந்தான். இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, டம்மி பாபான்ற மாதிரி தான் இருந்துச்சு இவனை பார்க்கறதுக்கு. ஆனால் என்னதான் இந்த ஆள் டம்மியாக இருந்தாலுமே, அதாவது டம்மியாக காட்டியிருந்தாலுமே, அதுக்கடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா மீதி 4 எல்டர்ஸு, அவங்க எல்லாருமே சீனாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் நம்ம காந்தி தாத்தாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம மார்ஸாக இருக்கட்டுமே, எனக்கு பிடிச்சது இவங்க 2 பேரோட பவர்ஸ் தான். 2மே சீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் நம்ம காந்தி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஹார்ஸாக வந்து இருந்தார். அண்ட் மார்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். அண்ட் பறக்கிறது மட்டும் இல்லாமல் அவரால் பவர்ஃபுல் ஃபயரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து ஜூபிட்டரால் இழுக்க முடியும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க, சக்ஷன் எபிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரோட சான்வாம் பவரை வச்சு சுற்றி இருக்கிற விஷயங்களை அவர் வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க முடியும் அவரால். அண்ட் வார்க்கரிக்கு அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் டஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நம்ம சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் இருக்குது பவர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான். அதை வந்து நல்லாவே ஃப்ளெக்ஸ் பண்ணாங்க. இது பார்த்ததுக்கு அவங்க ஹாக்கி வேறு யூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாசாக தான் இருந்துச்சு. அண்ட் ஹாக்கியை பற்றி சொல்கிறப்ப இந்த தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்டர்ஸுக்கு அந்த 3 ஹாக்கியுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கான்கரர் ஹாக்கி, அப்புறம் ஆர்மனண்ட் ஹாக்கி, அதுக்கடுத்து அப்சர்வேஷன் ஹாக்கி. இது 3மே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியலங்க. மேபி அப்சர்வேஷன் கன்ஃபார்மாக இருக்கலாம், அதே மாதிரி ஆர்மம் மட்டும் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் கான்கரர் ஹாக்கி அவங்க யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகமே கிடையாது. ஆனால் இந்த தியரியில் வந்து அவங்க யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம 5 எல்டர்ஸ் வந்து கான்கரர் ஹாக்கி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ நான் முன்னாடி எதுக்கு இவங்களோட பவர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் வந்து உலகத்தில் டாப்பாக இருக்கணும். ஆனால் இவங்க வந்து டாப்பாக இல்ல. இவங்களுக்கு மேலே இன்னொருத்தவங்க டாப்பாக இருக்கிறாங்க. அது நம்ம ஈமு அக்கா தான். இங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க. ஈமு அக்கான்னு சொல்கிறீங்களே, அவங்க வந்து பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு தெரியலங்க நமக்கு. இது வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. ஈமு அண்ணன் சொல்றது, ஈமு அக்கா சொல்றது நல்லா இருக்குதுன்றதுக்காக நான் ஈமு அக்கான்னு சொல்லி வந்துனுக்கிறேன் இத்தனை எபிசோடா. அதாவது போகிற எல்லா வீடியோஸ்லையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் பார்த்து வரவங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக சொல்கிறேன்ட்டு. பட் நடுவில் பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஈமு அக்காவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறீங்க. அந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொன்னது. இது எப்போ நமக்கு வந்து தெரிய வரும்னா, அனிமேஷனில் வரப்போகுது. அதாவது இன்னும் ஒரு 4-5 எபிசோட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஈமு அக்கா காட்ட போகிறாங்க. அப்போ அவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா, அதில் நமக்கு தெரிஞ்சிடும் அவன் வந்து பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு. பட் அது வரைக்கும் அவங்க ஈமு அக்கானே இருக்கட்டும். சரியா? ஸோ ஈமு அக்கா வந்து இப்போ டாப்பில் இருக்கிறாங்க 5 இயர்ஸுக்கு மேலே. இவங்க இவ்வளோ பவர்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸில் இவங்க அவங்களுக்கு முன்னாடி மண்டிடுறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஈமு அவங்களோட எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ 5 எல்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு வினோதமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோமா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெலபதி தாங்க. இது எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அது மீதி 4 பேருக்குமே கேட்குது. அவங்களால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், அவங்க பார்க்கறதே ஒரு டிமானிக்காக தான் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுன்னு சொல்லிட்டு நார்மலாகவே இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமானிக்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதை விட பெரிய குழப்பம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, ஒரு இதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, சாட்டனுக்கு இது வீனஸுக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப ஓடா வந்து என்ன பண்ணாருன்னா, இப்போ சாட்டன் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், சாட்டன் வந்து ஒரு கியூக்கின்னு தான் சொல்லிட்டு சொன்னாரே தவிர அவர் வந்து கியூக்கி டெல் ஃபுட் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வீனஸ்க்கும் சரி, அப்புறம் மார்ஸ்க்கும் சரி, அப்புறம் மீதி 2 பேருக்குமே சரி, அவங்க கிட்ட இருக்கிற பவரை மட்டும் தான் சொன்னாரே தவிர அவங்க வந்து டெல் ஃபுட் சாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த டெல் ஃபுட் பவர் தான் அதுனாலும் சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அவங்களோட ஃபார்ம் பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார். ஸோ இதுலேருந்தே ஒரு குழப்பம் வருது. அவங்க உண்மையிலே டெல் ஃபுட் சாட்டாங்களா, இல்லைன்னா அவங்க தான் வந்து அந்த டெவிலானே சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது பார்த்தா அதுக்கு அந்த ரீஜெனரேஷன் வரங்க, அது அநியாயத்துக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து சின்ன கீரல் கூட விழ மாட்டுதுங்க. ரத்தம்லாம் வருது, அதெல்லாம் நடக்குது தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. அவங்கள பிச்சு போட்டாலுமே சாட்டன் வந்து பிச்சு போட்டாங்க பார்த்தீங்கன்னா போன சாப்டர்ல இல்லை அது போன சாப்டர்லையோ. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரீஜெனரேஷன் வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். என்ன ஆனாலும் அவங்க வந்து திருப்பி ரீஜெனரேட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த தியரியில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். என்னதுன்னா நம்ம 5 இயர்ஸால் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டெல் ஃபுட் யூசர்ஸால் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு எப்பில வந்து தெரியும் கரெக்டாக. ஆனால் இந்த 5 இயர்ஸால் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது தான். பட் இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த 5 இயர்ஸ் தண்ணியை நோக்கி குதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெயின்ட் ஷிப்புக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று குதிக்கிறாங்கல்ல. ஸோ மிஸ் ஆனால் கீழே ஊந்துரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக குதிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்களுக்கு ஸ்விம் பண்ணுற எபிலிட்டி கூட இருக்கலாம், இல்லை கெப்பாசிட்டி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களில் மீறி தான் வந்து இருக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அவங்களால ஸ்விம்மும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இது வரையும் ஓடா வந்து அதை காட்டவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எப்படி வெகாபங்க்கு 6 சேட்டலைட்ஸ் வந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த 5 எல்டர்ஸ் வந்து ஈமியோட சேட்டலைட்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்து போயிடுவோம். இது வரைக்கும் ஏன்டா எல்லாம் தேவையில்லாமல் சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் நான் அவ்வளோ விஷயத்தையும் சொன்னேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன கேள்விக்கான பதிலை வந்து பார்ப்போம். அதாவது நம்ம ஈமோட சேட்டலைட்ஸ் தான் வந்து 5 எல்டர்ஸ்னு சொல்லிட்டு சாப்டர் 1-1-2 ஜெயின்ட் ரோபோட் வந்து அந்த நாட்டை அன்டைப் பண்ணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாயோட கான்கர் ஹாக்கி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ஒன்ஸ் 5 எல்டர்ஸ் மேலே பட்டதுக்கு அப்புறமா 3 பேர் டெலிபோர்ட் ஆகிட்டு திருப்பி மேரேஜஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே போயிட்டு காலை வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஈமோக்கா வந்து ஐயோயோன்னு சொல்லிட்டு கத்துவா. அதுக்கடுத்து கீழே வந்துட்டு ஜாய்பாயின்னு சொல்லிட்டு நடுங்கறானே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஹாக்கியை டேரெக்டாக ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 எல்டர்ஸ் தான். அதாவது 4 எல்டர்ஸ் மார்ஸ் தான் அங்கே வந்து இல்லைல்ல. ஸோ 4 எல்டர்ஸ் தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதிலே 3 பேர் இங்கே திரும்பி வந்துருவாங்க. ஆனால் 3 பேர் வந்ததுக்கு அப்புறமா ஈமோக்கா வந்து அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணுவா. அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கிருப்பா. ஆனால் இந்த 3 எல்டர்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகலைங்க. அவங்க மட்டும் நார்மலாக தான் வந்து இருக்கிறாங்களே. சாதாரணமாக வந்து தரையில் நின்று தான் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சேட்டனை வந்து எகேட்லேயே காட்டுவாங்க. அவரும் வந்து சாதாரணமாக நின்றுன்னு இருப்பார். ஸோ இவங்க 4 பேருக்குமே அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டேமேஜும் ஆகல, எதுவுமே ஆகலன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நம்ம ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கிருப்பா. இதுலேருந்தே ஒரு குழப்பம் வருது. அவங்க 4 பேர் வந்து நடுங்கவே இல்லை. ஏன்னா அவங்க தான் டேரெக்டாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகல, இவளுக்கு வந்து மட்டும் ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட்டும் வருது. ஏன் அந்த டவுட் வருதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறப்ப சொல்கிறேன். இப்போ அது முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து பார்த்துருவோம். அது என்னதுன்னா, நம்ம வெகாபங்கோட சேட்டலைட் மாதிரி தான் ஈமோவும் வந்து 5 எல்டர்ஸ் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய டவுட்டு தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெகாபங்கோட சேட்டலைட்டான 6 பேருக்கும் வெகாபங்கோட அந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 5 எல்டர்ஸுக்கு ஈமோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாக தான் வந்துருக்காங்களே தவிர அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா அப்படிதான் வந்து அவங்க இருக்கிறாங்களே. இது பார்த்தா அதுக்கு ஓடா அவங்களோட பேரை வேற ரிவீல் பண்ணிக்கிறாரு. அதாவது அவங்களோட சாதாரண பேர் மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி நேம் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிக்கிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப 9 வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு போர், அதில் வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கல்ல 20 கிங்டம்ஸ். ஸோ அந்த 20 கிங்டம்ஸில் இந்த 5 ஃபேமிலி நேமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்குது. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம எத்தன்பேரன் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா டாப்மேன் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஷெப்பர்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா மார்க்கஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா ஜெய்கஷா ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க 5 ஃபேமிலி அப்புறமா மீதி ஒரு 5 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் அந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டே வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இவங்க அப்பிலேருந்தே வந்து இருந்திருக்கிறாங்க. நம்ம ஈமு வந்து நெரோனா ஃபேமிலியை சேர்ந்தவ. அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸில் வந்து இருந்திருக்கிறா. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஈமு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீதி அந்த 5 பேர் எல்லாருமே வந்து ஒரே டைமில் எக்ஸிஸ்ட் ஆனாங்கன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப அந்த 5 எல்டர்ஸ் வந்து ஈமோட சேட்டலைட் இல்லைனா வந்து க்ளோனு இல்லைனா வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேரியில். இப்போ நீங்கள் கேட்கலாம், சேர்றா அப்போ வந்து அவன் ப்ரொஜெக்ஷன் இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கிட்ட சொல்லலைங்க. இப்போதைக்கு அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈமு கூட கனெக்ட் ஆகிருக்குது. மேபி ஈமுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் வந்து வேற வழியாக அதை வாங்கியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஈமு கொடுத்துருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால தான் அவளால் அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணியிருக்க முடியுது. கரெக்டுங்களா? ஸோ மேபி நம்ம ஃபைல்டர்ஸோட பவர் ஈமு கூட கனெக்ட் ஆகிருக்குதுன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிடா, அப்போ அந்த டெலபதி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மேபி அந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸாக இருக்கலாங்க. நம்ம ராஜருக்கு கேட்டுச்சு அப்புறமா நம்ம லூஃபிக்கெலாம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதோட அட்வான்ஸ் வெர்ஷன் இல்லைனா வந்து ஒரு பேசிக் வெர்ஷன் சொல்லிட்டு வச்சிங்களேன். அதை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அவங்களால பேசிக்க முடியுது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஆளுங்க கிடையாது. இவங்க பார்த்தே டிமானிக் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த பவரை இவங்க இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணின்னு இருக்கலாம். அண்ட் அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம பக்கத்தில் மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 4 எல்டர்ஸ் வந்து அந்த ஹாக்கியை டேரெக்டாக ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணிட்டு மேரேஜஸுக்கு வந்தாங்க 3 பேர். ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. ஈமோக்காக மட்டும் ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பேசுவோமா. இவங்க சொல்கிற பாயிண்ட் படி சப்போஸ் நம்ம ஈமோக்காவோட ப்ரொஜெக்ஷன் தான் இல்லைனா வந்து க்ளோன் தான் சொல்லிட்டு வச்சுக்கலாம் 5 எல்டர்ஸ். அவங்க ஃபீல் பண்ண விஷயத்தை நம்ம ஈமோக்கா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து டேமேஜ் ஆயிருக்கணும் அந்த கான்கர் ஹாக்கிக்கு. கரெக்டாக? ஏன்னா அவங்க கொஞ்சம் டேமேஜ் ஆனால் தான் நம்ம ஈமோக்காலையும் டேமேஜ் வந்து ஆயிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராபினோட பவரே வந்து எடுத்துங்களேன். அவள் கை காலெலாம் கிரியேட் பண்ணுறாள்ல, அப்படி கிரியேட் பண்ணுறப்ப அந்த கையை வந்து யாராவது வெட்டுறாங்க இல்லை காலை வந்து யாராவது வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த அடி நம்ம ராபினுக்கும் வந்து விழும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பார்ட்ஸ் வந்து டேமேஜ் எடுத்துக்கிறதுனால தான் ராபினுக்கு இங்கே டேமேஜ் ஆகுது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப 5 எல்டர்ஸுக்கு வந்து டேமேஜே ஆகலை அந்த கான்கர் ஹாக்கியில். ஆனால் நம்ம ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி வாங்கினே சொல்லிட்டு சொல்லலாம். டேமேஜ் பெருசாக ஆகலை, பட் அவள் வந்து நடுங்கி இருக்கிறா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தானே. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப ஈமோ தனியால் அதுக்கடுத்து நம்ம 5 எல்டர்ஸ் வந்து தனி ஆட்கள் தான் நம்மளால் சொல்ல முடியுது. அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரியில் வந்து சொல்கிறாங்க. இது என்னோட தேரி கிடையாது, இந்த பேஜில் தான் வந்து எடுத்தேன். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ பர்சனலாக என்ன வந்து கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஈமோட க்ளோன்ஸ் இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு இதுங்க. ஆனால் ஈமோக்கும் 5 எல்டர்ஸுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. அண்ட் நான் சொல்கிற சம்மந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சர்வெண்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு அதேமாரி வேறு ஏதோ ஒரு சம்மந்தம் வந்து இருக்குது. அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணது இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறான். அதே மாதிரி இந்த தேரியில் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது. ஏன்னா கான்கர் ஹாக்கி டேரெக்டாக ஃபீல் பண்ணது அந்த 4 எல்டர்ஸ் தான். அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் நம்ம ஈமோக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக ஆகலாம். ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரியல. சரிடா, இப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வர, ஈமோக்காவும் 5 எல்டர்ஸும் வந்து க்ளோனா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியலங்க. இப்போதைக்கு பார்க்குறப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த தேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயும் உருவானதாங்க அந்த ஈமோக்கோட க்ளோன்ஸ் தான் 5 எல்டர்ஸ்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருட்டில் போட்டு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த சாப்டருக்கு வருமா அதை வந்து திருப்பி எடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப மேபி எப்படி வேணால் வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தான் என்னால் சொல்லி முடிக்க முடியும். ஆனால் ஒரு சைடு மட்டும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்புறம் அதே வந்து நீங்களும் நம்பிடுவீங்களா? ஸோ அதனால என்னால் எதையும் கரெக்டாக சொல்ல முடியல. இப்போதைக்கு இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த தேரி கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க உண்மையிலே க்ளோன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து தனித்தனி ஆட்கள்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அப்புறமா இந்த வீடியோவில் சொன்ன தேரி இல்லாமல் ஆல்ரெடி 2 வீடியோவில் தேரி போட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த 3 தேரிஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேரி தெரியும் இதை பற்றினா அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பான அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஈமோவும் அப்புறமா அந்த 5 எல்டர்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்ககிட்ட வந்து கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.